சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வில் இன்று நாம் ஒரு மிக சிறப்பான நிகழ்ச்சியை கொண்டாட இருக்கின்றோம். அதாவது அப்பர் குருபூச தினம். இன்று சித்திரை சதயம். நமக்கு இந்த வருடம் 2 நாட்கள் சித்திரை சதயம் வருவதை பெருமான் கருணையோடு நினைவில் கொள்ள வேண்டும். 2 முறையாவது, அதாவது குறைந்தபட்சம் 2 முறையாவது நாம் அப்பர் பெருமானோடு சேர்த்து 9ஆம் திருமுறையோடைய பதிகங்களை ஒப்பிட முடியும். ஏற்கனவே இதை பொழிவுகள் நிறைய கொடுத்திருந்தாலும் இன்னும் ஒரு 2 தடவை கண்டிப்பாக கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்கு இப்போ பெருமான் கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட அப்பர் குருபூச தினத்தில் 9ஆம் திருமுறையோடு சேர்ந்து நாம் இந்த பொழிவை கேட்க இருக்கின்றோம். இந்த பொழிவை நமக்கு கொடுப்பதற்காக திருநெல்வேலியில் இருந்து நம்ம மன்றத்திலேயே ரொம்ப அழகாக, அதாவது திருமுறை பாடல்கள் சித்தாந்தம் என்று சொல்லியாச்சுன்னா மிகவும் ஆர்வமாக கலந்து கொள்ளக்கூடிய சிவத்திருமதி நெல்லை வடிவு அம்மா அவர்கள்தான் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அம்மாவோடைய படிப்பு ஆங்கிலம் சார்ந்தது, தொழில் ஆங்கிலம் சார்ந்தது. இப்போது செய்து கொண்டிருக்கின்ற தொழில் அப்படின்னா மிக அழகான, அதாவது ஒரு ட்ரெஸ் அப்பேரல்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு புட்டிக் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவும் எல்லாமே தமிழ் சார்ந்த ஒரு வேலை இல்லாமல் செய்து கொண்டிருந்தாலும் தமிழ் மேல் கொண்ட பற்று காரணமாகவும், அதே நேரம் சைவத்தின் மேல் கொண்ட பற்று காரணமாகவும் இன்றும் மிக அழகாக நமக்கு இந்த பொழிவை கொடுப்பதற்காக நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அதுவும் எப்படிப்பட்ட தருணம் அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், அம்மாவோடைய தகப்பனார் ஐயா அவர்கள். ஐயாவை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்க, நெல்லையில் காசுப்பிள்ளை இலக்கிய வட்டத்தில் மூக சங்கர் ஐயா மிகவும் பிரபலமானவர்கள். அவர்களுடைய தமிழ் சைவ தொண்டு என்பது இன்றளவும் கொடிகட்டி பறந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஐயா இப்போதுதான் பெருமானின் ஒரு 2 மாதங்களுக்கு முன்புதான் பெருமானின் திருவடியை அடைந்தார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய திருமகளார் தான். ஏன்னா அப்பாவுக்கு இருக்கிற தமிழும் அந்த சைவத்தில் உள்ள உரைப்பும் மகளுக்கு கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறத அம்மாவோட உரையிலிருந்தே நாம் ஏற்கனவே அம்மா நிறைய உரை நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் இருந்தே நாம் புரிந்து கொண்டிருக்க முடியும். இன்றைய உரையும் அதே போல அமையும் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. ஏன் அப்படின்னா, அப்பர் பற்றி பேசுகிறதுனா அம்மாவுக்கு என்றைக்குமே ஒரு தனி ஒரு சந்தோஷம் என்பது அவர்களோடு பழகின எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்டவர்கள் தான் இன்று நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அப்பர் குருபூச தினத்தில் அப்பர் பெருமானோடைய திருப்பதிகங்களோடு 9ஆம் திருமுறையை ஒப்பிட்டு சொல்லுவதற்காக தாமதிக்காமல் அம்மாவிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி, இடரை களையும் எந்தாய் போற்றி. தோழா போற்றி, துணைவா போற்றி, வாழ்வே போற்றி, என் வைப்பே போற்றி. என்றும் என்னுள் இருந்து என்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் சித்தி விநாயகர் பெருமானையும், அருள் தரும் அம்மை காந்திமதி உடனாய சுவாமி நெல்லையப்பர் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி திருவருளையும் குருவரையும் நினைந்து போற்றுகிறேன். சிந்திப்பார் மனத்தான் சிவன் செஞ்சுடர் அந்தி வானிறத்தான் அணியார் மதி முந்தி சூடிய முக்கண்ணினானடி வந்திப்பாரவர் வானுலகாழ்வரே. திருநாவு கரசு வளர் திருத்தொண்டின் நெறி வாழ வருஞான தவ முனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாம சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவு குறை செய்ய ஒண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது நாவுக்கரச பெருமானது குருபூசை திருநாள். சிறப்புமிக்க இந்நன்னாளில் அடியனுக்கு உரையாற்ற வாய்ப்பளித்த
சிங்கப்பூர் நம் தமிழ் ஊரன் ஆராய்ச்சி மையத்தின் நிறுவனர் அன்பு சகோதரி திருமதி சிவலாவண்யா அருள் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொழிவை வழங்குவதற்கு சூட்சுமமாக இறைவன் திருவடியின் கண் இருந்து எனக்கு ஆசி வழங்கி உரையை தயார் செய்ய பயன்படுத்தி கொண்ட பல்வேறு நூல்களின் வடிவமாக நின்று வழிநடத்திய எனது அன்பு தந்தையாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நாவுக்கரசு பெருமானின் பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி இன்றைய பொழிவுக்கு சொல்வோம். 9ஆம் திருமுறையின் பன்முக நோக்கில் சிந்தித்தல் என்ற மாபெரும் வேள்வியில் அப்பர் பெருமான் குருவூசியை முன்னிட்டு அவரது பதியங்களிலும் திருமுறையின் சில பாடல்கள் சொற்றொடர்கள் 9ஆம் திருமுறையின் சில பாடல்கள் சொற்றொடர்கள் போன்றவற்றோடு ஒப்பு நோக்கும் வாய்ப்பு எம் பெருமான் நெல்வேலிநாதரது பெருங்கருணை வாயிலாக கிட்டியுள்ளது. திருநீற்றின் பெருமையை பற்றி அருளாளர்கள் கூறும் கருத்து யாது என முதலில் காண்போம். 9ஆம் திருமுறையிலும் சரி, நம்முடைய அப்பர் பெருமானது வாக்கிலும் சரி, அநேக இடங்களில் திருநீற்றின் பெருமை கூறப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அடியனது அறிவிற்கு எட்டிய வகையில் ஓரிரு சில பதியங்களை இங்கு சொல்கிறேன். திருநீற்றின் சிறப்பு பற்றி திருமாளிகை தேவர் கோயில் பதிகம் திருவிசைப்பாவில் கூறுவதாவது: திருநீரிடா உருத்தீண்டேன் என்னும் திருநீறு மெய்த்திரு முண்டம் தீட்டி பெருநீல கண்டன் திறம் கொண்டு இவள் பிதற்றி பெருந்திருவே திரியும் வருநீர் அருவி மகேந்திர பொன்மலையில் மலைமகளுக்கு அருளும் குருநீ என்னும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே என்கிறார். இந்த பாடல்ல சிவபெருமான் மீது அளவற்ற அன்பு கொண்ட பெண் ஒருத்தியின் செவிலித்தாய் தன் மகளின் செயற்பாடுகளை கூறுவதாக அமைந்துள்ளது. அது அந்த மகளின் மேல் ஏற்றி கூறப்பட்டிருப்பதாயினும் அங்கு பெருமானது பெருமைகள் தான் பேசப்படுது. என் மகள் திருநீறு அணியாத உருவினை தீண்டேன் என்பதில் உறுதி பெற்றவளாக திகழ்பவள். திருநீற்றை மெய் முழுவதும் பூசியும் நெற்றியில் பூசிக்கொண்டும் மெய் முழுவதும் பூசியும் நெற்றியிலும் பூசிக்கொண்டும் பெருமை பொருந்திய நீலகண்டத்தை உடைய சிவபெருமானின் புகழை தன்னிலையற்று பிதற்றி கொண்டு திரிபவள். அதாவது பெரிய பெரிய தெருக்களின் வெளியே பெருமானது நாமத்தை கூறிக்கொண்டே திரிபவளாக இருக்கிறாள். அவள் கூறுகின்ற பிதற்றுகின்ற அந்த திருநாமத்துக்கு உரியவன் மெய் முழுவதும் திருநீறு பூசிய வண்ணம் இருக்கிறான். அது எதற்காக என்றால் நாம் சைவர்களாகிய நாம் திருநீற்றை அணிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அந்த திருநீரானது நமக்கு அரணாக அமைந்து காக்கும் தன்மை உடையது. எனவே அவற்றை பூசிய அடியார்களை மட்டுமே நான் காண்பேன் என்கிறார். அடியாரை அவ்வாறு இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே எனக்கு பொருத்தமானவர்கள் என்ற நோக்கில் அந்த பெண் இருப்பதாக அந்த செவிலித்தாய் கூறுகிறாள். இதில் அடியார் பெருமக்களுடைய மேன்மை மட்டுமல்லாது அவர்களுள் இறைவனை காண்பும் மாண்பும் இங்கு புலப்படுகிறது. இதை 4ஆம் திருமுறையில நம்முடைய நாவுக்கரசு பெருமான் எப்படி கூறுகிறார்? திருக்குறுக்கை வீரட்ட பதிகத்துல சொல்லும் போது, நீற்றினை நிறைய பூசி நித்தலும் நியமம் செய்து ஆற்று நீர் பூரித்தாட்டும் அந்த நாளரை கொல்மான் சாற்று நாள் அற்றதென்று தருமராசர்க்காய் வந்த கூற்றினை குமைப்பர் போலும் குறுக்கை வீரட்டனாரே. திருநீற்றை உடல் நிறைய பூசி நாள்தோறும் இறை பூசையின் பொருட்டு செய்யும் கடன்களை செய்து காவிரி நீரை நிறைத்து அபிஷேகம் செய்து வழிபாடு தவறாது பூசித்து வந்த அந்த மார்க்கண்டேயருக்கு பிரம்மனால் குறிப்பிடப்பட்ட வாழ்நாளானது முற்று பெறுகிறது. அதனால அவனுடைய கட்டளைப்படி, அதாவது தர்மராசனுடைய கட்டளைப்படி, அவனுடைய ஆணைப்படி அந்த கூற்றுவன்களை என்ன பண்ணுகிறான் என்றால் அவன் அதை கொண்டு செல்வதற்காக வருகிறார்கள். அப்ப வந்த அந்த கூற்றுவனை நம்முடைய குறுக்கை வீரட்டனாராகிய நம் பெருமான் தண்டித்தார் என்கிறார். அதாவது மார்க்கண்டேயனோட தன்மையை மட்டும் இப்பொழுது சிரஞ்சீவியாக திகழும் வரத்தையும் அழிக்கிறார். திருநீர் எவ்வாறு அவனுக்கு அரணாக திகழ்ந்திருக்கிறது, நிறைய பூசி தினமும் பூஜை செய்து நியமத்தோட பூஜைகள் செய்து வந்த மார்க்கண்டேயருக்கு பெருமான் கருணை மிக்கவாறு அருள் புரிந்ததை
இங்கு நாம் காண முடிகிறது. அங்கு அவனை காத்து நின்றது அவன் அணிந்த திருநீரே, நிறைய பூசிய அந்த திருநீரே என்பதை இங்கு அப்பர் பெருமான் கூறுகிறார். அப்பேற்பட்ட அந்த திருநீரானது வெந்நீரானது எவ்வாறு பிணி தீர்க்க வல்லது? பெருநோய் அருநோய்கள் என கூறப்படுகின்ற இந்த பிணிகளை தீர்க்க வல்லது திருநீரு என்று கூறுகிறார். அதை கோயில் பதிகத்துல நம்ம திருமாளிகை தேவர் அதே பதிகத்துல சொல்லும் போது இன்னொரு பாடல்ல உற்றாய் என்னும் உன்னை அன்றி மற்றொன்றுணரேன் என்னும் உணர்வுகள் கலக்க பெற்றாய ஐந்தெழுத்தும் பிதற்றி பிணிதீர வெந்நீரிடப் பெற்றேன் என்னும் கற்றாய சோதி மகேந்திரம் சூழ மனத்திருள் வாங்கி சூழாத நெஞ்சில் குற்றாய் என்னும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. திருச்சிற்றம்பலத்தானே தனக்கு மிக நெருங்கிய உறவினன் தன் உணர்வுள் கலந்து நிற்கும் திரு ஐந்தெழுத்தினை எக்காலும் அன்பால் எக்காலும் எல்லா காலத்திலும் அன்பால் பலகாலம் கூறி வருபவளாகிய அந்த பெண் உடற்பிணியும் உள்ளப்பிணியும் தீர திருவிண்ணீர் இடப்பெற்றேன் என்கிறாள். பாருங்க, அவ திருநீர் இட்டதுனால அவள் உடற்பிணியும் உள்ளப்பிணியும் தீருமாற அந்த வெந்நீரை அணிய பெற்றேன் என்று கூறுகிறாள். அதையே நம்ம இந்த 6ஆம் திருமுறையில நாவுக்கரசு பெருமான் சொல்லும் போது அதாவது மேலும் அவ என்ன சொல்றானா அந்த பொண்ணு அவனே சிறந்த உறவினன் என்பதை அந்த அஞ்செழுத்தை பிதற்றியே அவள் உணர்ந்தாள் என்கிறதையும் இங்கே சொல்கிறார். இந்த திருநீற்றோட நம்ம அஞ்செழுத்து பெருமையும் சேர்த்தேதான் அடுத்து பார்க்க போறோம் ஒவ்வொரு பாடலையும். இததான் அங்க சொல்றாரு. 6ஆம் திருமுறையில சொல்லும் போது நம்முடைய நாவுக்கரச பெருமான் என்ன கூறுகிறார் என்றால் திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில் தீவண்ணர் திறமொருகால் பேசாராகில் ஒரு காலும் திருக்கோயில் சூழாராகில் உண்பதன் முன் மலர் வரித்திட்டு உண்ணாராகில் அருநோய்கள் கெட வெந்நீரு அணியாராகில் அழியற்றார் பிறந்தவாறு ஏதோ எண்ணில் பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே. திருநாமமாகிய அஞ்செழுத்தை ஒரு காலம் செப்பாராயின் அப்படி செப்பாமல் இருக்கிறவர்களும் தீவண்ணருடைய இயல்பை ஒரு காலம் பேசாராயின் பெருமானுடைய பெருமை பேசாத இந்த வாயை வைத்துக் கொண்டு இருப்பவர்களும் உண்பதற்கு முன் பல மலர்களை பறித்து பேரரும்பாக அதாவது பெரிய மொட்டுக்களாக இருக்கக்கூடிய அந்த நிலையில் உள்ள அந்த மலர்களை பறித்து அவற்றை இறைவனுக்கு சாற்றி அதற்கு பின் உணவு உண்பவராக இல்லாமல் இருப்பவரும் உண்ணாராயின் கொடு நோய்கள் கெட வெந்நீற்றை அணியாராயின் அப்போ வெந்நீற்றை அணிவதுடைய நோக்கமே நம்மளுடைய கொடு நோய்கள் தீர வேண்டும் என்பதுதான். இப்படி எல்லாம் செய்யாம இருக்கிறவங்க எப்படிப்பட்டவர்கள்? இவர்கள் எல்லோருமே இறைவனது திருவருளை இழந்தவர்கள். இதுல இருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா அருநோய்கள் கெட நமக்கு உறுதுணையாய் நிற்பது திருவெந்நீரு என்பதே. அவ்வாறு இல்லாதவர் தீராத பெருநோய்கள் மிக துன்புறுத்த செத்து வரும் பிறப்பிலும் பயனின்றி வாழா இறந்து மீளவும் பிறப்பதற்கு ஆளாகி அதுவே தொழிலாகி இறக்கின்றனர். எனவே இக்கொடிய பிறப்பு இறப்பு நீங்க பெறுவதற்கு நாம் நீரிட வேண்டும். இதுதான் இங்க நமக்கு அப்பர் பெருமான் மிக அழகாக கூறியிருக்கிறார். மேலும் நம்ம திருமாளிகை தேவர் சொல்லும் போது சிறப்புடை அடியார் தில்லை செம்பொன் அம்பலவர்க்கு ஆழாம் உரைப்புடை அடியார் கீழ் கீழ் உரைப்பர் சேவடி நீராடார் இறப்பொடு பிறப்பினுக்கே இனியராய் மீண்டும் மீண்டும் பிறப்பாரை காணா கண்வாய் பேசாத பேய்களோடே அப்படிங்கிறார். இதுலயும் நமக்கு நீரிடாத மக்கள் மீண்டும் மீண்டும் பிறப்பிறப்பில் உழல்வர் என்பதை இவரும் திருமாளிகை தேவரும் உறுதி செய்கிறார். தில்லையம்பதியின் கண் செம்பொன் அம்பலத்தில் ஆடுகின்ற நடராச பெருமானுக்கு அடிமை பூண்டு உரைப்புடன் அதாவது உறுதிப்பாடுடன் மன உறுதியுடன் அடியார்க்கு அடியராய் வாழுகின்ற அந்த சிறப்புடைய அடியவர்கள் கூறுவது என்ன? அவர்கள் கூறுவது யாதெனின் திருவருட்பேற்றிற்கு அறிகுறியாக விளங்குவது திருநீரே என்பதாகும். அப்பேற்பட்ட திருநீற்றை அணியாதோர் மீண்டும் மீண்டும் பிறக்கின்ற கீழோராக பேய்க்குணத்தோராக இருப்பர். அவர்களை எம் கண்கள் காணாது.
அப்பேற்பட்ட இழிவான நிலையில் உள்ளவர்களை கூட காணதற்கு என் கண்கள் விரும்புவதில்லை என்கிறார். இந்த பதிகங்கள் எல்லாம் நம்ம 9ஆம் திருமுறையிலும் சரி, நாவுக்கரசு பெருமானோட பாடல்களையும் நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அருநோய்கள், பெருநோய்கள், பிணிகள் என்பன எல்லாம் இம்மையில் வரும் உடற்பிணி மட்டுமின்றி இப்பிறவி பிணியையே தீர்க்க வல்லது நம் திருநீரு என்பதை நாம் உணர வேண்டும். ஏன்னா அநேக பதிகங்கள்ல நம்ம பார்த்துதான் இருக்கிறோம். இந்த இதுல மட்டும் இல்லாம திருமுறை முழுவதுமே விரவி கிடக்கின்றது திருநீற்றின் பெருமை. இது மிக மிக ஒரு சிறிய அளவுதான் நம்ம எடுக்க முடியும். எடுத்திருக்கிறேன் என்னோட இதுக்கு தகுந்த மாதிரி. ஆனா பிரமிப்பா இருக்கும் நம்மளுக்கு திருநீரோட பெருமைகளை கேட்கும் போதும், அதை அணிந்து நாம் பயனுறும் போது இன்னுமே நமக்கு மிகப்பெரிய பலன்களை நாம் உணர முடியும். அடுத்ததாக நாம பார்க்க போறது என்னன்னா, ஐம்பொறிகள், ஐம்புலன்கள், ஐம்பூதங்கள் பற்றிய கருத்துக்கள் எல்லாமே அதாவது எல்லா பாடல்லையுமே இந்த மூன்றும் கலந்த இந்த வாழ்வியல் பற்றிய சில கருத்துக்கள் எல்லா இடத்துலயும் வருது. இப்ப நான் தேர்ந்தெடுத்திருக்கிற சில பாடல்கள்ல அத இப்போ பார்க்கலாம். முதல்ல சேந்தனார் அருளி செய்திருக்கிற அந்த திருவெளிமிழலை பதிகத்துல என்ன சொல்றாருன்னா, அக்கறை அணைய செல்வமே சிந்தித்து ஐவரோடு அழுந்தியான் அவமே புக்கிடா வண்ணம் காத்து எனை ஆண்ட புனிதனை வனிதை பாகனை என் திக்கலாம் குலவும் புகழ் திருவீழ் மிழலையான் திருவடி மீளற்கீழ் புக்கு நிற்பவர் தம் பொன்னடி கமல பொடியணிந்து அடிமை பூண்டேனே. மெய் போல தோன்றுகின்ற பின்னால மறைஞ்சிரும். என்னது? கனவு போன்றது. எது? செல்வம். நாம் சேகரிக்கின்ற இந்த செல்வம், மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் எல்லாமே நம்ம சேர்க்கிறது மெய் போல தோன்றுது. இப்ப நம்ம அனுபவிக்கும் போது அதுதான் வாழ்க்கைன்னு நம்ம நினைக்கிற உண்மை. ஆனா கனவு போல ஒரு நாள் அது நமக்கு அது நிலையாமை சொல்றதுக்கு. அப்படிப்பட்ட அந்த செல்வத்தை சேர்க்கிறதுலயே நம்முடைய வாழ்நாள். ஐம்பொறிகளும் அதைத்தானே விரும்புது. அதையே சிந்தித்து ஆராய்ந்து அதை எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுலயே நாம் சிந்தித்து ஆராய்ந்து ஐம்புல இச்சையில் ஈடுபட்டு பயனின்றி அந்த பயனற்ற அந்த பிறவியில புகாதபடி நம்மளை காக்கக்கூடியது என்ன? அந்த பெருமான் தான், அவனுடைய கருணை தான். அப்போ அந்த ஐவரோடு அழுந்தியான் அவமே கிடா வண்ணம் காத்து எனையாண்ட புனிதனை வனிதை பாகனை அப்படின்னு பெருமானை, அதாவது உமையை ஒரு பாகமாக கொண்டு விளங்குகின்ற அந்த பெருமானை நான் நினைந்து அவனே நாம் அடையக்கூடிய செல்வம், இந்த உலகில் இப்ப இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் நிலையற்றது, கனவு போன்றது என்று உணர்ந்தோமானால் அப்படி உணரச் செய்பவனும் அவன் தான். அதுல எல்லாம் நம்ம போய் அழுந்தி விடாமல் காத்து நம்மை நல்வழியில செலுத்துகிறவன், திருநெறியில் செலுத்துகிறவனும் நம்முடைய பெருமானே. அதுக்கு நமக்கு உதவுகிறது என்ன? ஐந்தெழுத்தாதான் இருக்க முடியும். அவனுடைய திருவடி கீழ் நிழற்கீழ் புக்கு நிற்பவர் தம் பொன்னடி கமல பொடி அணிந்து அடிமை பூண்டேனே அப்படின்னு மிக அழகாக சொல்கிறார். இதை நாவுக்கரசு பெருமான் அந்த தடுத்தாட்கொண்ட தூயவனே என்று புனிதனே என்று பெருமான சொல்றாரு இல்லையா? அது மாதிரி நாவுக்கரசர் இப்போ அந்த அஞ்சும் சேர்ந்து என்ன கஷ்டப்படுத்துது நம்மள இந்த வாழ்க்கையில. அவர்கள் நமக்காக தான் தம்பொருட்டு வைத்து கூறியிருக்கிறார்கள் இந்த அருளாளர்கள் எல்லாருமே. அஞ்சினால் இயற்றப்பட்ட ஆக்கை பெற்று அதனுள் வாழும் அஞ்சினால் அடர்க்கப்பட்டு இங்கு உழிதரும் ஆதனேனை அஞ்சினால் உய்க்கும் வண்ணம் காட்டினாய்க்கு அச்சம் தீர்த்தேன் அஞ்சினால் பொலிந்த சென்னி அதிகை வீரட்ட நீரே. 5 பூதங்களால் இயற்றப்பட்ட இந்த உடலை பெற்று அந்த உடம்பினுள் வாழும் 5 புலன்களால் வருத்தப்பட்டு இங்கு உழலும் அறிவற்ற என்னை திரு ஐந்தெழுத்தால் பிழைக்கும் வழியை காட்டினான். அவருக்கே அந்த பாடு. எப்படி சொல்றாரு? 5 பூதங்களால் இயற்றப்பட்டு நம்ம 5 இயற்றப்பட்ட ஆக்கை, இந்த ஐம்பொறிகளால் ஆனது, ஐம்பூதங்களால் ஆனது இந்த உடல். இதுல அந்த ஐம்பொறிகளும் நம்ம ஐம்பூதங்களால் ஆன இந்த உடலை ஐம்பொறிகளும் அடர்க்கப்பட்டு, அதனால் நம்ம வருத்தப்பட்டு அறிவற்ற செயல்கள் எல்லாம் நம்ம செஞ்சுட்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட என்னை உய்க்கும் வண்ணம் 5 நாள் உய்க்கிறார். 5 எழுத்தினால் நம்மை உய்வித்து
பிழைக்கும் வழியை காட்டுகிறான். பிழைக்கும் வழி என்ன? பெருமானின் திருவடியை அடையக்கூடியதுனா அவன் எப்பேற்பட்டவன்? அவன் 5 நாள் நீராடுவதை அவன் விரும்புகிறவன். பஞ்ச கவ்யங்களால் அபிஷேகம் கொள்ளும் பொலிவு பெற்ற அந்த சென்னியை உடைய நம் பெருமான் நமக்கு அருள் புரிய காத்திருக்கின்றான். அதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவன் 5 எழுத்தை ஓதுவது ஒன்றுதான். அதுல அன்போடு அதுதான் இங்க அப்பர் பெருமான் நமக்கு இந்த இந்த பாடல்ல சொல்லியிருக்கிறாரு. அதுல நமக்கு இங்க ஐம்பொறிகளோட கீழான தன்மையும் 5 எழுத்தோட மேலான தன்மையும் புலப்படுகிறது. அடுத்த நம்ம திருநனிப்பள்ளி பதிகத்திலையும் நாவுக்கரசு பெருமான் என்ன சொல்றாருன்னா, 5 எழுத்தின் மேன்மை பற்றி கூறும்போது எவ்வாறு இந்த ஐம்பொறிகளில் நின்று நம்மை காக்கிறது அந்த 5 எழுத்து அப்படிங்கிறத சொல்லிட்டு, அது இரண்டுமே இணைந்து முதல்ல நான் கூறியபடி இணைந்தே வருவதை அருளாளர்களுடைய திருவாக்கினால நம்ம உணர முடிகிறது. திருநனிப்பள்ளி பதிகத்துல துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே, அஞ்செழுத்து பார்ச்சோரா அஞ்செழுத்து ஓதின் நாளும் அரணடிக்கு அன்பதாகும், வஞ்சனை பார்ச்சோராக்கி வழக்கிலா அனனர் தந்த நஞ்சு அமுதாக்கி வித்தார் நனிப்பள்ளி அடிகளாரே. இங்க நாவுக்கரச பெருமான் தன்னோட அனுபவத்தையே சொல்கிறார். அவர் எப்படி அமணர்களோட இதுல இருந்துட்டு அங்கிருந்து சமண சமயத்துல இருந்து இங்க வந்த பிறகு அவர் பெருமானை உணர்ந்து அவரை தொழ தொடங்கிய பிறகு எல்லாம் நம்மளுடைய அனைத்தையும் அவர் உணர்ந்த பிறகு அந்த அமணர்கள் செய்த தீமையில் இருந்து பெருமான் எவ்வாறு அவரை காத்து அருளினான் என்கிறத எல்லாத்தையுமே அவர் மிக அழகாக இந்த இதுல சொல்லியிருப்பாரு. நஞ்சையே அமுதாக்கி வித்தார். அப்ப நாவுக்கரசருடைய அன்பு, அந்த 5 எழுத்தை ஓதிய தன்மை, இவை எல்லாம் சேர்ந்து அவருக்கு அரணாக அமைந்தது. இதை எப்படி சொல்றாருன்னா, இருள் துஞ்சுகின்ற காலையும் மாலையும் என்று நீ அன்று நான் என்றபடி தோன்றா துணையாகி இடைவிடாது உயிர்க்கு உயிராய் உள்ளோலியாம் தொடர்ந்து புறம் புறம் திரிந்து காத்தருளும் செல்வத்தை மறந்திராமல் பின்பினை திரிந்து பிடித்து கொண்டு பேரா இன்பம் தீராது எய்த திருவைந்தெழுத்தை விதிப்படி ஓதிவரின் நாளும் சிவனடிக்கு அன்பு பெருகி வளரும், அரணடிக்கு அன்பு செய்யும் பயனுக்கு அளவில்லை. நம் வாழ்வின் அதாவது தம்மோட வாழ்விலோடைய அனுபவத்தையே நாவுக்கரசர் கூறும்போது, நல்ல வழக்கம் இல்லாத தீய அமணர்களுடைய வஞ்சனையால் பார்ச்சோராக்கி அதில் கலந்து கொடுத்த நஞ்சினை அமுதமாக்கி நாயேனையும் காத்தருளினார் நனிப்பள்ளி அடிகளார் அப்படிங்கிறாரு. அதாவது இதுல நம்ம என்ன இந்த பகுதியில நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பெருமானுடைய 5 எழுத்த அன்போட துதித்து கொண்டே இருக்கும்போது, நாம் முழுவதுமாக அவனை சரணடைந்து துதித்து கொண்டே இருக்கும்போது, அந்த அன்புக்கு நிகர் எதுவுமே இல்லை என்று பெருமான் நமக்கு அது சிவனடிக்கு அன்பு பெருகி 5 எழுத்தை ஓத ஓத அவன் மேல் வைக்கின்ற நம்மளுடைய அன்பு பெருகி வரும். அப்படி பெருகி வருகிற அன்புல அவன் நம்ம கிட்ட இதாயிருவான். அப்போ நமக்கு என்ன ஒரு கேடு வந்தாலும் நம்மை காத்தருளக்கூடிய அரணாக நின்று நம்மை காக்கின்றான். எப்பேற்பட்ட அமணர்கள் தந்த அந்த நஞ்சிலிருந்து தம்மை காத்தருளிய அந்த நனிவள்ளி அடிகளை நினைத்து இவ்வாறு சொல்லும் போது அஞ்செழுத்தோட பெருமையை இங்க நாவுக்கரசர் மிக மிக அழகாக நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார். மேலும் அல்லலாக ஐம்பூதங்கள் ஆட்டினும் வல்லவாறு சிவாய நம என்று நல்ல மேவிய நாதன் அடி தொழ வெல்ல வந்த வினை பகை வீடுமே. இது மாதிரி நிறைய பாடல்கள்ல நாவுக்கரசர் சொல்லியிருக்கிறாரு. இப்ப நான் கூறிய பாடல்ல சொல்லும் போது ஐம்பெரும் பூதங்கள் அல்லலாக 5 பூதங்கள் 5 பூதங்கள் ஆட்டினாலும் துன்பம் உண்டாக்கும்படி நம்மளை ஆட்டிவித்தாலும் நம்மை திருநல்லத்தில் எழுந்தருளியுள்ள அந்த நாதனாகிய நம் பெருமான் அவனுடைய திருவடிகளை வல்லவாறு சிவாய நம அப்படின்னு நம்ம தொழுதோம் என்றால் நம்மை வெல்லுவதற்கு அந்த வினையாகிய அந்த பகை கெட்டு அழிந்து போம் அப்படிங்கிறாரு நமக்கு. அதற்கு
நம்மளுடைய வினை பகையை ஒழிக்க வல்ல மிக பெரும் ஆயுதம் சிவாய நம என்னும் நம் அஞ்செழுத்தே. இதையும் இங்க மிக அழகாக உறுதியாக பதிவு செய்கிறார் நாவுக்கரச பெருமான். 5ஆம் திருமுறையில 44வது பதிகத்துல 4வது பாடல்ல சொல்லும் போது, பஞ்சபூத வலையில் படுவதற்கு அஞ்சி நானும் ஆமாத்தூர் அழகனை நெஞ்சினால் நினைந்தேன், நினை வெய்தலும் வஞ்ச ஆறுகள் வற்றின காண்பினே அப்படிங்கிறார். இங்க இதுவும் அதே மாதிரிதான். பஞ்சபூத வலைன்னு சொல்றது அந்த ஐம்பூதங்கள் ஆகிய வலையில் பட்டு அதுக்குள்ள அந்த வலைக்குள்ள விழுந்துட்டோம்னா அதுல இருந்து மீண்டு வர்றது மிக பெரும் கஷ்டம். அப்போ ஐயோ அதுல இருந்து நான் விழுந்துடக்கூடாதே என்று அஞ்சி நான் என்ன செய்தேன், ஆமாத்தூர் அடிகளை போய் நான் நெஞ்சில் வைத்துக் கொண்டேன். அதிலேயே அவனையே நினைந்து வைத்துக்கொண்டு அந்த நினைவு எய்த போது அதிலேயே நான் திளைத்து இருக்கும் போது வஞ்ச ஆறுகள் வற்றின. பாக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு நம்மள. வஞ்ச ஆறுகள் எல்லாம் வற்றின. வஞ்சனை அதாவது இறைவனை நினைப்போரை மாயா காரியங்கள் மயக்க மாட்டா என்பது அப்பர் பெருமானுடைய வாக்கு. இந்த பாடல் என்று நாம் அதையும் உணர்ந்து கொள்ளலாம். இப்போ இதையே நம்மளுடைய சேந்தனார் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, திலக நுதல் உமை நங்கைக்கும் திருவாவடுதுறை நம்பிக்கும் குல அடியவர்க்கு என்னை ஆட்கொடுத்து ஆண்டு கொண்ட குணக்கடல் அலதொன்று அறிகின்றிலேன் எனும் அணியும் வெந்நீர் அஞ்செழுத்தலால் வலதொன்றிலன் இதற்கு என் செய்வேன் வயலம்தன் சாந்தையர் வேந்தனே. சேந்தனாரோட பாடல் இது. அது திருவிசைப்பாவுல சொல்லும் போது, திருவாவடுதுறை பதியில் அந்த பதிகத்துல சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, திலகம் இட்டு கொண்டு பொலிவு கொண்ட நுதலோடு, மிக அழகி அந்த நுதலுடைய அந்த அம்மையானவள் திலகம் இட்டு கொண்டு மிக பொலிவோடு விளங்குகின்றாள். அப்படிப்பட்ட உமையாகிய நங்கைக்கும் திருவாவடுதுறையில் உறைந்து அருள்பாலிக்கும் நம்பிக்கும் அடிமை கொண்ட அதாவது அம்மையப்பனுக்கு அடிமை கொண்ட அடியவர்களுக்கு அவனுக்கு அடிமையா இருக்கக்கூடிய அடியவர்களுக்கு திருத்தொண்டு புரிந்தும் வெந்நீர் அணிந்து திருவைந்தெழுத்தை பல்காலம் கூறியும் வாழ்வதல்ல அல்லால் வேறு எப்பணியும் செய்யும் நாட்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த சாந்தையூர் அரசே வேந்தனே என்று இந்த பொருள்படும் இந்த பாடல்ல நம்ம உணர்வது என்ன? அம்மையப்பனாகிய பெருமான் இந்த உலகிற்கும் இந்த உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் தாய் தந்தையாக விளங்குகின்ற பெருங்கருணை வெளிப்படுகிறது. மேலும் இந்த பாடல்லையும் திருநீற்றின் பெருமை மட்டுமல்லாது அஞ்செழுத்தின் மேன்மையும் வெளிப்படுவதை நாம் மிக மிக அழகாக உணரும்படி சேந்தனார் உரைத்து அருளுகின்றார். அதாவது அவர்கள் அணியும் வெந்நீர் அஞ்சு எழுத்தலால் வேறு எதுவும் தேவையில்லை, இவற்றை தவிர வேறு எதுவும் நமக்கு கை கொடுக்க போவதில்லை என்பதை மிக அழகாக அதாவது திருவைந்தெழுத்தை நாம போற போக்குல சொல்றது இல்ல, பலகாலும் உணர்ந்து ஓதுதல் நமக்கு நல்வழி காட்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஓரளவுக்கு 5 எழுத்து திருநீற்று பெருமைகளை பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, நம்முடைய சிவகுமாரராக விளங்குகின்ற திரு முருகப் பெருமானின் பற்றிய செய்திகளை பதிகங்கள்ல பாக்குறோம். அதுலயும் திருவிடைக்கழி பதிகமானது 9ஆம் திருமுறையில சுப்பிரமணியரை குறித்தே அமைந்துள்ளது என்பதில் எந்தவித இதுவும் இல்லை. அது மிக அழகாக அமைந்த ஒரு நல்ல பாடல்களை கொண்ட பதிகம். இந்த பதிகத்திலையும் அதுபோல நாவுக்கரச பெருமான் தன்னுடைய திருமுறைகளில் எவ்வாறு அதே சொல்லாடல்களை பயன்படுத்தி குறிப்பிடுகிறார் என்பதை பார்க்கும்போது அருளாளர்களுடைய சிந்தனை எப்படி ஒருமித்து நிற்கிறது என்பது மிகவும் வியப்புக்குரியதாக இருந்தது. இந்த 9ஆம் திருமுறையில திருவிடைக்கழி பதிகம் சிவனாரின் திருக்குமாரரான எந்தை கந்தவேள் மீது பாடப்பெற்றதாக அமைந்துள்ளது. முதற் பாடலில் வரும் சொற்றொடர் நம் அப்பர் பெருமான் அருளி செய்த 4ஆம் திருமுறையில் முருகப்பெருமானின் தாதை என பெருமானை குறித்து திருப்பெருவேளூர் திருப்பதிகமானது சேந்தனாரை நினைவுபடுத்துவதாக அமைந்துள்ளது. இருவருடைய கருத்துக்களையும் பார்க்கலாம். இப்போ மாலுலா மனம் தந்து என் கையில்
சங்கம் வல்வினான் மலைமகள் மதலை வேலுலாம் தேவர் குலமுழுதாலும் குமரவேள் வள்ளிதன் மணாளன் சேலுலாம் கழனி திருவிடை கழியில் திருக்குறா நீழற்கீழ் நின்ற வேலுலாம் தடக்கை வேந்தன் என் சேந்தன் என்னும் என் மெல்லியல் இவளே. இதுல நாம முருகப்பெருமானை பற்றி சொல்லும் போது குமரவேள் வள்ளிதன் மணாளன் என் குலம் முழுதும் ஆள்பவன் அப்படிங்கறத சொல்றார். அதாவது புல்லா பார்க்கலாம் என்னன்னு. மலையரசன் மகளின் மகனாகிய குமரன், அதாவது அம்மையை மலையரசனின் மகளாக இருக்கக்கூடிய உமையம்மையின் மகனாகிய குமரன் என்னிடத்து காதலால் உண்டான மயக்கம் கொண்ட மனத்தை கொடுத்து என் கையில் உள்ள சங்கு வளையல்களை கவர்ந்து கொண்டான் அப்படிங்கிற ஒரு பெண். தேவர்களுடைய குலம் முழுதும் ஆளுகின்ற குமரவேள் வள்ளியம்மையின் மணவாளன் வேலேந்திய திருக்கரத்தினால் அருள் புரியும் வண்ணம் திருக்குறா மர நிழலின் கீழ் எழுந்து அருளுகின்ற திருவிடை கழியாம் இந்த தலம். இதுதான் மிக அழகாக முருகப்பெருமானை பற்றி குமரவேள் வள்ளியம்மையின் மணவாளன் என்ற குறிப்போடு உமையம்மையின் மகனாக விளங்குகின்றவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம இந்த பதிகத்துல பாக்குறோம். இதையே நாவுக்கரசு பெருமான் திருப்பெருவேளூர் பதிகத்துல அதே சொற்றொடர் குமரவேள் என்ற முருகப்பெருமானை குறிப்பிட்ட பாடலாக எதை பார்க்கிறோம்? பாடல் அது என்னன்னா, குரவிதோள் மணந்த செல்வ குமரவேள் தாதை நரவு இள நரும் என் கூந்தல் நங்கை ஓர் பாகத்தானை பிறவியை மாற்றுவானே பெருவேளூர் பேணினானே உறவினால் வல்லன் ஆகி உணருமாறு உணர்த்துவேனே. இங்க என்ன சொல்றாரு? சேந்தனார் என்ன கூறினாரு? வள்ளியுடைய மணவாளன் தேவயானையை சொல்லல அந்த பாடல, வள்ளியின் மணவாளனே அப்படிங்கிறாரு. அது போலவே நாவுக்கரசருக்கும் அதையேதான் தோணிருக்கு. குறவர் மகளராய் தோன்றிய வள்ளியம்மை, அவளை மணந்த குமரவேள், அவனது தாதை உமையம்மைக்கு அவனது தாதை அப்படின்னு பெருமான சொல்லிட்டு உமையம்மைக்கு தனது உடலின் ஒரு பாகத்தை கொடுத்து பெருமானின் கொடுத்த அந்த தன்மை, பெருமானின் தன்மையை நினைவு வந்தார் போல நங்கையோர் பாகத்தன் என்று இந்த பாடல்ல குறிப்பிடுகிறார். அங்கேயும் அவர் மலையரசனின் மகளாகிய உமையம்மையின் மகனாக விளங்குகிறவள் அப்படின்னு சொன்ன அம்மையை நினைவு கொண்டது போல இவரு இங்கே நங்கையோர் பாகத்தன் அப்படின்னு அம்மையை நினைந்து அப்புறம் குமரவேள் தாதைன்னு பெருமானு சொல்றாரு. எனவே முருகப்பெருமான் பற்றிய குறிப்புகள் திருமுறை பாடல்களில அங்கங்க நமக்கு காணப்படுது, நாம பார்க்கதான் செய்யறோம். முருகப்பெருமான் சிவபெருமானை வணங்கிய தலங்களில் திருப்பெருவேளூரும் ஒரு தலமும் ஒன்று. வேள் என்று அழைக்கப்படும் முருகன் வணங்கியதால் இது வேளூர் என்று அழைக்கப்பட்டதாக சொல்வார்கள். அருகில் உள்ள கீழ்வேளூர் தலத்தில் இருந்து அதை வேறுபடுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக இது திருப்பெருவேளூர் என்று மாறியதாகவும் ஒரு வரலாறு இருக்கு. இங்க முருகப்பெருமான் இறைவனை இந்த தலத்தில் வணங்கியதால நமக்கு நினைவூட்டும் வகையில அப்பர் பெருமான் இந்த பாடல்ல அப்படி குறிப்பிடுகின்றாரோ என்று நமக்கு தோன்றுகிறது இந்த படிக்கும்போது. ஒரே போல குமரவேள் என்ற சொற்றொடர் மிகவும் நன்றாக அமைந்தது. அது போலவே இன்னொன்னு திருமறைக்காடு திருத்தாண்டகத்துல பார்த்தோம்னா, கள்ளி முதுகாட்டில் ஆடி கண்டாய் காலனியும் காலால் கடந்தான் கண்டாய் புள்ளி உழைமானின் தோலான் கண்டாய் புலி உரிசேர் ஆடை புனிதன் கண்டாய் வெள்ளி மிளிர் பிறை முடிமேல் சூடி கண்டாய் வெண்ணீற்றான் கண்டாய் நம் செந்தில் மேய வள்ளி மணாளர்க்கு தாதை கண்டாய் மறைக்காட்டுரையும் மணாளர் தாமே. இங்கேயும் அப்பர் பெருமான் இந்த பாடலையும் மறைக்காட்டுள் உரையும் மணாளரை நோக்கி நம் சிவபரம்பொருள் கள்ளிகள் படர்ந்த சுடுகாட்டில் கூத்து நிகழ்த்துபவனாய் காலனை காலாய் ஒருத்தவனாய் புள்ளியை உடைய மான் தோலை உடுத்தவனாய் புலித்தோலையும் ஆடையாக கொண்ட புனிதனாய் வெள்ளி போல ஒளி வீசும் பிறையை முடிமேல் சூடியவனாய் வெந்நீர் அணிந்தவனாய் நம் செந்திலம் பதியாகிய திருச்செந்தூரில் வள்ளி மணவாளனாக திகழும் சுப்பிரமணியருக்கு தந்தையாய் உள்ளான் நம் செந்தில் மேவும் முருகன் என்று அருளியது
சிவபெருமானுக்கு அடியராய் அடியராய் இருப்பவர்க்கு எல்லாம் இளம்பெருமான் அடிகளாக நிற்பதினாலேதான் இவனை இவ்வாறு அருளி செய்தது. முருகப்பெருமானை முருகப்பெருமானை தன்னுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து உருவாக்கிய அந்த சிவபெருமான் எதனால் அவரை அருளி செய்தார்? அடியார்களின் பகைகளை கடிகின்றதற்காகவே முருகன் அவர் தோற்றுவித்தார் என்று நாம் கூறலாம். என்ன எதற்காக? பகையாவது அடியார்களுடைய பகைகளை கடிவதற்கு என்றால் வினையே பகையாக இருக்கின்றது. வினை பகையை நீக்க வல்ல வடிவேல் தாங்கியவர் நம் முருகன் என்று நாம் இதில் புரிந்து கொள்ளலாம். அடியனுக்கு தோன்றிய ஒரு கருத்தாக இது விளங்குகின்றது. அடுத்து 9ஆம் திருமுறை திருவிடை மருதூர் திருப்பதிகத்துல அடுத்து நம்ம என்ன சொற்றொடர் உரை போல பார்க்க போறோம்னா, அம்மை அப்பனாக எந்தை தாயாக எந்தையும் என் தாயுமாக பெருமானை காண்கிற நோக்கம் எல்லா அருளாளர்களுக்கும் அமைந்திருக்கிறது. அதையே நாவுக்கரசர் எவ்வாறு கூறுகிறார், 9ஆம் திருமுறை அருளாளர்கள் எவ்வாறு நமக்கு வழங்குகிறார்கள் என்பதை ஒரு சில பாடல்கள் மூலம் பார்க்கலாம். திருவிடை மருதூர் திருப்பதிகம் 17வது திருவிசைப்பால வரும்போது 5வது பாடல், அதுல பெருமானை நோக்கி எந்தையும் தாயும் யானும் என்று இங்கண் எண்ணில் பல்லூலிகள் உடனாய் வந்தணுகாத நுணுகியுள் கலந்தோன் மறுவிடம் திருவிடை மருதே என்று பெருமானை தந்தையும் தாயுமாய் அம்மை அப்பனாய் உணர்வது போல திருமுகத்தலை பதிகத்துல கருவூர் தேவர் கூறும்போது, முகத்தலை அகத்தமர்ந்து எனக்கே எம்பிரானாகி ஆண்டனி மீண்டே எந்தையும் தாயும் ஆயினையே என்று அழகாக எடுத்து எம்புகிறார். இந்த உலகிற்கே அம்மையப்பனாய் விளங்கும் பெருமான் அப்பர் பெருமான் வாக்கில நிறைய பாடல்களை நம்ம பார்க்க முடியுது. இது போலவே என்ன ஒரு அழகா அவங்க சொல்றாங்க. என்னுடைய அதாவது முதல்ல திருவிடை மருதூர் பதியத்துல சொல்லும் போது சரி, பல்லூலிகள் என்னுடனே எனக்கு உடனாய் நுணுகி உள் கலந்தோன் என்ன உள் கலந்தோனாக விளங்குகிறார். எப்படி தந்தையும் தாயுமாகவே இருப்பான். அவன் ஒரு அம்மையப்பனாக அம்மா அப்பா போல நமக்கு எல்லா பிறவிகளிலும் எல்லா காலங்களிலும் ஒவ்வொரு இதுலயும் நம்மோடு கலந்து நின்று ஒன்றாய் உடனாய் வேறாய் இருக்கின்றவன் நம் பெருமான் என்பதை சொல்வது போலவே அதே போலவே அடுத்த திருமுகத்தலையில சொல்லும் போதும் என்னுடைய முகத்தலை அகத்தமர்ந்து எனக்கே எம்பிரானாகி ஆண்ட நீ மீண்டும் மீண்டே எந்தையும் தாயும் ஆயினையே என்று சொல்கிறார். என்னை ஆண்ட நீ எனக்கு தாயும் தந்தையுமாகத்தான் விளங்குகின்றார் பெருமானே என்று கூறுகிறார். இத அப்பர் பெருமான் எப்படி சொல்றாருன்னா, நம்ம இந்த மாசில் வீணையும் பாடல்லையே சொல்லும் போது நமக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒரு அழகான தேவார பாடல் அது. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிட வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீழலே. எந்த ஈசனுடைய இணையடி நீழலானது, அதாவது எனக்கு தந்தையாக விளங்குகின்ற நீங்க பெருமானுடைய திருவடி நீழல் மிக குளிர்ச்சி பொருந்தியது. எப்பேற்பட்ட துன்பம் நேரட்டுமே, துன்பத்தினால் வரக்கூடிய அந்த அந்த வெப்பு எல்லாமே எப்படி தீரும்? அவனுடைய குளிர்ச்சியான அந்த திருவடி நீழலை நினைத்து விட்டாலே நம்முடைய துன்பம் யாவும் தீர்ந்து விடும். ஈசனின் திருவடி நிழலை நினைக்கும் சமயம் துன்பம் எனும் வெம்மை நீங்க பெற்று குளிர்ச்சி பொருந்திய மாலை மதி, வீசும் தென்றல், வண்டுகள் முரலும் பொய்கை இவை எல்லாவற்றையும் போன்று இனிமையாகவும் குளிர்ச்சியாகவும் உள்ள ஒரு உணர்வை தரவல்லதாக மாறிவிடும். அப்பொழுது நம்முடைய துன்பமெல்லாம் தீர்ந்துவிடும். எந்தை என்னுடைய தந்தையாக விளங்குகின்ற என் பெருமான் அப்படின்னு நாவுக்கரசர் சொல்றாரு. மேலும் 5ஆம் திருமுறையில திருக்குறுந்தொகை பதிகம் முழுவதுமே எந்தை பிரானீரே என்றே நிறைவு செய்திருப்பார் எல்லா பாடலையும். நம்ம குறிப்பா சிறப்பாக பார்க்கணும்னா கடைசி பாடல்ல சொல்லும்போது, எந்தை எம்பிரான் என்றவர் மேல் மனம் எந்தை எம்பிரான் என்று இறங்கி தொழுது எந்தை எம்பிரான் என்றடி ஏத்துவார் எந்தை எம்பிரான் என்றடி சேர்வரே
என்று ஒவ்வொரு வரியிலையும் பாருங்க மிக அழகாக கூறியுள்ள பாங்கு. எம்பிரானுடைய இறைஞ்சி தொழுது அவருடைய அடி ஏத்துவார். எப்பவுமே எந்த எம்பிரான் என்று அடி சேர்வரே என்று மிக அழகாக கூறியுள்ள பாங்கு நமக்கு ரொம்ப அழகா நமக்கு தெரியுது. அது போலவே திருச்செம்பொன்பள்ளி பதிகத்துல தாயும் தந்தையுமாகி தானவன் ஞானமூர்த்தி முந்தைய தேவர் கூடி முறை இருக்குச் சொல்லி எந்தை நீ சரணம் என்று அங்கு இமையவர் பரவி ஏத்த சிந்தையுட் சிவம் அதனார் திருச்செம்பொன் பள்ளியாரே. இந்த பாடல்ல பார்க்கும்போது தாயும் தந்தையுமாகி தானவன் ஞானமூர்த்தி, தாயும் தந்தையுமாக விளங்குகின்றவர் அடியவர்களுக்கு ஞானத்தை வழங்கக்கூடியவனாக விளங்குகிறான். ஞானமூர்த்தியாகி முற்பட்ட தேவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இருக்கு என்னும் மறை ஓதி, அத ரிக்கு வேதம் சொல்லுங்க, அந்த இருக்கு என்ற மறையை ஓதி எங்கள் தந்தையே நீயே சரணம் என்று பரவி ஏத்தும் இமையோர்களுடைய சிந்தை உள்ளே சிவமாக விளங்குகின்றவன் நம் திருச்செம்பொன் பள்ளி மேவிய பெருமான் என்று சொல்கிறார். எந்த தாயும் தந்தையுமாகி விளங்குகின்றான் நம் பெருமான் அப்படின்னு சொல்லும் போது இதுல மிக அழகாகவே பாடலை படிக்கும் போதே நமக்கு அந்த பொருள் அழகா விளங்கி விடுகிறது. இதுல எந்த இதுவும் இல்லை. இத நம்ம சேந்தனாரோட பாடல்ல சொல்லும் போது பார்த்தோம்னா திருப்பல்லாண்டுல கடைசி பாடல்ல எந்தை எந்தாய் சுற்றம் முற்றும் எமக்கு அமுதாம் எம்பிரான் என்றென்று எனக்கு தந்தையும் தாயும் உறவினரும் மற்றும் அமிழமும் போன்ற பெருமானே என்று அழைக்கிறார். என்ன ஒரு அழகு பாருங்க. எனக்கு தாய் தந்தை மற்றும் அல்ல, சுற்றம் முற்றும் அனைத்தும் நீதான். இப்படி நம்ம முழுமையா நினைச்சிட்டோம்னா நமக்கு நம்ம எந்த குறைவுமே தோணாது வாழ்க்கையில. எந்த சுற்றம் முற்றம் யாரு நம்ம கிட்ட எப்படி இருந்தாலும் நம்மளுடைய பெருமான் ஒருத்தன் தான் எல்லாம் அப்படின்னு நினைச்சிட்டா வேற அது ஒரு மகிழ்ச்சியான மனநிலை. அந்த அது அப்படி வரும்போது அவன் அமிழ்தம் போல நமக்கு இன்னைக்குத்தானே செய்வான். அதுதான் இவை எல்லாத்தையும் தந்தையும் தாயும் உறவினரும் மற்றும் அனைவருமே நீதான்பா அப்படின்னு நினைச்சோம்னா அமிழ்தம் போல இனிமையாக நமக்குள் இருக்கின்றான் நம் பெருமான். இதைத்தான் சேந்தனார் மிக அழகாக அந்த பாடலுடைய முதல் 2 வரியில சொல்றாரு. இப்படி தந்தை தாயாக பாக்குறாங்க. சரி, பார்த்தவங்க தம்மை எப்படி சொல்றாங்க அருளாளர்கள்? அடித்தொண்டனாக நினைப்பாங்க. நான் அடியேன் அப்படின்னு தன்னை ரொம்ப கீழ் நிலையில வச்சுதான் பார்ப்பாங்க அடியார்கள். ஒரு நாளும் பெருமான அவ்வளவு ஈஸியா இது படிச்சுட்டோம் சொல்லுவேன். நான் ரொம்ப அடிமை கீழே இருக்கிற கீழ் நிலையில உள்ளவன், எனக்கு நீ அருளினியப்பா அப்படின்னு தான் அருளாளர்களே சொல்லுவாங்க. அப்போ பெருமானை தந்தையாக தாயாக எப்படி கொள்கிறார்களோ அதே போல தம்மை அடியவர்களாக அடித்தொண்டனாக கொள்கிறதும் அவர்களுடைய இயல்பாக விளங்குகின்றது. இத நம்ம இந்த திருமுறையிலையும் நாவுக்கரசருடைய திருமுறைகளையும் எப்படி இருக்கு 1ஆம் திருமுறையிலையும் பார்ப்போம். பெருமானுடைய கருணைக்கு பாத்திரமான அருளாளர்களே தம்மை மிக மிக எளிய நிலையில் நிறுத்தி பார்ப்பது திருமுறைகளின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. வேணாட்டடிகள் 9ஆம் திருமுறையில வழங்கியிருக்கிற ஒரு அவருடைய பதியத்துல ஒரு பதியம் வழங்கியிருக்கிறாரு. அதனுடைய 10வது பாடல்ல சொல்லும் போது பாவார்ந்த தமிழ் மாலை 10 அடி தொண்டன் எடுத்து ஓவாதே அழைக்கின்றான் என்று அருளின் நன்று மிக தேவே தென் திருத்தில்லை கூத்தாடி நாயடியே சாவாயும் நினை கண்டால் இனி உனக்கு தடுப்பரிதே. இப்படி கூறுறார் பாருங்க. மகாதேவனே, தென் திசையின் கண் உள்ள அழகிய தில்லையில் ஆனந்த கூத்து ஏற்றும் பெருமானே, நாய் அடியேன் என இவ்வளவு கீழ் நிலையில உள்ள அடியனாகிய நான் இறக்கும் நிலையிலும் உன்னை கண்டு வணங்கிட நீ தடை செய்ய முடியுமோ? முடியாதுப்பா, உன்னால முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் உன்கிட்ட பக்தி வச்சிருக்கிறேன், அன்பு வச்சிருக்கிறேன் அப்படிங்கறதான் இங்க வேணாட்டடிகள் அவ்வளவு அழகா சொல்றாரு. திருத்தில்லையில கூத்து இயற்று கொண்டிருக்கிற நம் பெருமானே, உன்னையேதான் நான் நினைச்சிட்டு இருப்பேன்ப்பா, நான் நினைச்சிட்டே தான் இருப்பேன். அப்படி இருக்கும்போது நான் இறக்கும் தருவாயிலையும் என்னுடைய அதாவது அனைத்தும் செயலிழந்து போகிற அந்த நிலையிலையும் உன்னை நான் நினைப்பதை நீ தடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா நான் வைத்திருக்கின்ற அன்பு அப்பேற்பட்டது. அதனால்
தமிழ் பாக்களால் இயற்றப்பட்ட தமிழ் மாலையை எடுத்து கூறி ஓய்வின்றி அழைக்கின்றானே இந்த பக்தர் அடி தொண்டன் என கருதி நீ அருளிடுவாய் நீ அருளினை அப்படிங்கிறார் வேணாட்டடிகள். எப்படி பாருங்க, தமிழ் அப்போ இவங்கெல்லாம் இயற்றி வச்ச இந்த திருமுறைகளையும் இந்த மந்திர சொற்களையும் நாம ஓதிக்கொண்டே இருந்தால் நமக்கும் அந்த நிலைமை தானே. பத்தர் அடி தொண்டனாக நம்ம வந்து அடி தொண்டனாக நம்ம நினைத்து கொண்டு இவர்கள் இயற்றிய நமக்காக தானே அருளி செய்திருக்கிறாங்க. இந்த பதிகங்கள், பாடல்கள், திருமுறைகள் அனைத்தும் நம்மை உய்விக்கும் பொருட்டு அவர்கள் செய்த ஒரு மிக பெரும் நற்பேறு நமக்கு. அதை நாம் பயன்படுத்தி கொண்டு பெருமானை எல்லா நிலைகளிலும் கொள்ள வேண்டும். அப்பர் பெருமான் எப்படி தன்னை அடித்தொண்டனாக சொல்கிறார்? ஏற்கனவே அவர் வந்து உழவார பணியில தம்மை ஈடுபடுத்தி கொண்டு எப்படி தம்மை ஒரு அடியவனாக கொண்டு விளங்கி வாழ்ந்தார் தன்னுடைய வாழ்க்கையோட அடுத்த பகுதியில் பிற்பகுதியில அப்படிங்கிறது நாம் அனைவரும் அறிந்ததே. அவர் தம்மை அடித்தொண்டனாக கொண்ட அளப்பரிய பணிகள் செய்ததை நாம் அறிவோம். திருவாரூர் வந்தடைந்தார். அதாவது நாவுக்கரசர் வரலாறுல வந்து அவர் வரும்போது திருவாரூர் வந்து அடைகிறார் நாவுக்கரசர். அப்போ நமிநந்தி அடிகளை போற்றி இயற்றிய ஒரு பதிகத்துல நமிநந்தி அடிகளை பற்றி சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, ஆராய்ந்து அடித்தொண்டர் ஆணிப்பெண் நாரூரகத் தடக்கி பாரூர் பரிபத்தம் பங்குனி உத்திரம் படுத்தான் நாரூர் நறுமலர் நாதன் அடித்தொண்டன் நம்பி நந்தி நீரார் திருவிளக்கு இட்டமை நீ நாடு அறியுமன்றோ. நீ நாடு பெரிய இந்த மிக பெரும் நாடு, நீ நாடு அறியுமன்றோ அப்படிங்கிறாரு. இதுல எப்படி சொல்றாருன்னா, இது எதுக்கு இன்னொரு நாயன்மாரை குறித்து இவர் இப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நம்ம புரிந்து கொள்வதற்காகத்தான். அப்பேற்பட்ட அந்த நமிநந்தி வந்து எப்படி இருந்தாரு? நாதன் அடி தொண்டனாக விளங்கினான் அப்படிங்கிறார். ஆராய்ந்து ஆராய்வமையின் அடித்தொண்டர் ஆணி பொன் திருத்தொண்டின் நீர்மையை அறியும் பொன் உரையாணி என்று நாதனடி தொண்டனாகிய நமிநந்தி நீரால் திருவிளக்கு இட்டமை நீள்நாடு அறியும் என்பது அவருடைய அந்த அடித்தொண்டனாக விளங்கிய அந்த தன்மை கருதி பெருமான் அவ்வாறு நீரிலேயே விளக்கெரிய செய்த அந்த திருவிளையாடல் நமக்கு தெரிந்ததுதான். அதற்கு காரணம் அவர் வந்து அடித்தொண்டனாக இருந்ததுதான். நமிநந்தி அடிகளை பற்றி கூறியது. தன்னை பற்றி சொல்லும் போது முதல் பதிகத்திலேயே சொல்றாரு, முன்னம் அடியேன் அறியாமையினால் முனிந்தென்னை நலிந்து முடக்கியிட பின்னை அடியேன் உமக்காலும் பட்டேன் அப்படிங்கிறார். இதுல முன்னம் அடியேன் அறியாமையினால் முனிந்து என்னை நலிந்தி முடக்கியிட பின்னை அடியேன் உமக்காலும் பட்டேன். முன்னாலேயும் உனக்கு அடியேன் தான்ப்பா, நான் பின்னாலேயும் உனக்கு அடியேன். எதற்கு முன்னும் பின்னும்? அவர் வந்து சைவத்துக்குள் வரும் முன்னும் சைவத்திற்குள் வந்த பின்னும், சமண சமயம் புகு முன்னும் அதுக்கு முன்னாலே நான் உனக்கு அடியேன் தான் அப்படிங்கிறாரு. அதை அகன்ற பின்னும் நான் உனக்கு அடியேன் தான். அந்த இடையில் வந்து அறியாமையின் விளைவால் இந்த சூளை நோய்க்கு ஆட்பட்டேன் அப்படிங்கிறார். இத வந்து சூளை நோயை கொடுத்து அவரை ஆட்பட்டாலும் அவரை ஆட்கொண்டார் என்பது நமக்கு தெரியும். சூளை கொடுத்து அவரை ஆட்கொண்ட அந்த தன்மை நமக்கு மிக அழகாக தெரிகிறது. அதாவது இதுல நம்ம என்ன பார்க்கணும்னா, அந்த நமக்கு தலைவனாக விளங்கக்கூடிய நம் பெருமானுடைய தன்மை என்ன? தன்னை அடைந்தவர்களுடைய வினையை தீர்ப்பது. அதுதானே. அதனாலதான் திருவீழட்டானத்துறையில் எழுந்தருளிருக்கின்ற அந்த பெருமான் அந்த சூளை எனும் நோயை கொடுத்து அவருடைய வினையை தீர்க்கபடி அவரை ஆட்கொண்டார் அப்படிங்கிறதுதான் அதனுடைய கருத்து. இந்த மாதிரி மேலும் நம்ம வந்து 4ஆம் திருமுறையில திருவையாறு திருவிருத்த பதிகத்துல அனைத்து பாடல்களையுமே அடியேனை ஐயாரன் அடிமைகளே என்று பதிவு செய்கிறார். எவ்வாறெனில் அந்த பாடலுடைய அந்த இறுதி அடிகளை மற்றும் வரிசையை பார்த்துட்டே வருவோம், எப்படி அவர் தன்னை அடியவனாக சொல்கிறார் என்று. செறிவித்தவா தொண்டனேனை தன் பொன்னடி கீழ் எனையே ஆர்வித்தவாறு அடியேனை ஐயாரன் அடிமைகளே சேர்வித்தவா தொண்டனேனை தன் பொன்னடி கீழ் கொண்டுள்ளே ஆக்கினவாறு அடியேனை ஐயாரன் அடிமைகளே நோக்கினவா தொண்டனேனை தன் பொன்னடி கீழ் எனையே. இப்படி எல்லா பாடலையும் சொல்றாரு. குறிப்பா நம்ம 8வது பாடலை பார்த்தோம்னா, மரப்பித்தவா வல்லை நோய்வினை காட்டி மரப்பித்த நோய் திறப்பித்தவா
துக்க நோய்வினை தீர்ப்பான் உகந்தருளி இறப்பித்தவாறு அடியேனை ஐயாரன் அடிமைக்களே சிறப்பித்தவா தொண்டனேனை தன் பொன் அடிக்கீழ் எனையே அப்படிங்கிறாரு. அதாவது சமண சமயத்தை சார்ந்திருந்த நாட்கள்ல முந்தைய வினையின் காரணமாக சிவத்தை நான் மறந்து வாழ்ந்ததற்கும் அவனேதான் காரணம் அப்படிங்கிறாரு. மறப்பித்தவாங்கிறாரு, என்னை மறக்க வச்சது நீதானப்பா அப்படிங்கிறாரு. எப்படி பாருங்க, அதே மாதிரிதான் நம்ம செய்யற எல்லா செயலுக்கும் அவரே காரணம். நம்ம செய்யற சின்ன பெரிய தப்புகளுக்கெல்லாம் நம்ம அவரை காரணம் சொல்ல முடியாது, நம்முடைய வினைதான். இவர் சொல்றாரு, மறப்பித்தவா நீதான் மறக்க வச்ச, அப்புறம் என்னைய ஆட்கொண்ட அப்படிங்கிறாரு. அங்கனம் மறந்து வாழ்ந்ததால் என்னுடைய தீய வினை என்ன ஆச்சு, மேலும் அதிகரித்த. அதன் விளைவாக கடுமையான சூளை நோய் வாட்டிய சமயத்தில் நோயினையும் தீவினையையும் தீர்ப்பதற்கு திருவுள்ளம் கொண்டவனும் நீதான், அதுவும் சிவபெருமான் தான். எனது வினைகளை கடக்கச் செய்து பல வகையான அடிமை தொண்டுகள் புரிய செய்தவனும் அவனே. தனது திருவடிக்கீழ் பல தொண்டுகள் செய்யும் தொண்டனாக மாற்றி தனக்கு சிறப்பு சேர்த்த அருளியதும் அவன் கருணையே அப்படிங்கிறார். இவ்வாறு தொண்டர் அடியாராக தம்மை கூறும் நாவுக்கரசருடைய வாக்கு அவருடைய திருமுறைகளில் பல இடங்களில் அமைந்துள்ளதை நாம் காண்கிறோம். குறிப்பா இது போலவே இது மாதிரி இந்த பதியம் ஃபுல்லா சொன்ன மாதிரியே திருப்பாசூர் திருத்தாண்டகம் முழுவதிலுமே எப்படி சொல்லியிருக்கிறாருன்னா, பாசூர் மேய பரஞ்சுடரை கண்டு அடியேன் உய்ந்தவாறே என்றவாறு ஒவ்வொரு பாடல்லையும் சொல்றாரு. இப்படி எல்லா பாடலையும் தன்னை அடியேன் 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 என்று குறிப்பு தொண்டர் அடியானாக திகழ்ந்ததை சொல்றார். இத போலவே 9ஆம் திருமுறையில திருமாளிகை தேவர் கோயில் திருப்பதிகத்துல முதல் திருவிசைப்பாவுல ஒவ்வொரு பாடல்லையும் இறுதி வரிகளிலும் அந்த ஆனந்த நடராச பெருமானின் அந்த அண்ட சராசரங்களையும் ஆட்டுவிக்கின்ற அந்த கூத்தபிரானின் சிறப்பை கூறி, பெருமானே நின்னை விளம்பும் பணியும் நிலையை அருளுக என்கிறார். இறைவரின் திருவருள் துணை இல்லாமல் ஆன்மாவின் செயலால் ஒன்றும் நிகழாது என்கின்ற சைவ சித்தாந்த பேருண்மை இந்த 9ஆம் திருமுறை பாடல்ல இந்த இதுல நமக்கு புலப்படுது. எப்படி அழகாக புலப்படுகிறது என்றால், நான் விளம்புமாறு நீ விளம்பே, நான் பணியுமாறு நீ பணியே அப்படின்னு சொல்றாரு. அப்போ நமக்குள்ள இருந்து நம்மை ஒவ்வொன்னையும் செய்ய வைக்கின்றவன் நம் பெருமான் தான். அததான் நம்மால எந்த செயலுமே ஆகாது, எதுவுமே நிகழாது, இதை செய்யக்கூடியவன் பெருமானின் திருவருள் மட்டுமே அப்படிங்கிறத நாம இந்த வரிகளிலே நாம் உணர்ந்துடலாம். இப்போ எல்லா 11 பாடல்களோட அந்த இறுதி வரிகளையும் நம்ம பார்ப்போம். எவ்வாறு அந்த அருளாளர்கள் தன்னை அடித்தொண்டனாக நம்மிடம் கூறுகிறார்கள் என்று நாம் பார்க்கலாம். தொண்டனேன் விளம்புமா விளம்பே, தொண்டனேன் கருதுமா கருதே, தொண்டனேன் உரைக்குமா உரையே, தொண்டனேன் நணுகுமா நணுகே, தொண்டனேன் இசையுமாறு இசையே, தொண்டனேன் நுகருமா நுகரே, தொண்டனேன் புணருமா புணரே, தொண்டனேன் தொடருமா தொடரே, தொண்டனேன் விரும்புமா விரும்பே, தொண்டனேன் நினையுமா நினைவே என்று மிக அழகாக கூறுகிறார். இதெல்லாம் 11 பாடலையும் நம் தன்னை தொண்டனாக அடியவனாக கொள்ளும் இந்த பாங்கு மிக மிக அருமையா இருக்கு. நம்ம இதுல பாக்குற மாதிரி கரூரார் தன்னோட திருவிடை மருதூர் பதிகத்துல 4வது பாடல்ல சொல்லும் போது, அணி உமிழ் சோதி மணியுணல் கலந்தாங்கு அடியனேன் உள்கலந்து அடியேன் பணி மகிழ்ந்து அருளும் அறிவை பாகத்தன் படர் சடை விடம் மிடற்று அடிகள் துணி உமிழ் ஆடை அறையிலோர் ஆடை சுடர் உமிழ் தர அதன் அருகே மணி உமிழ் நாகம் அணி உமிழ்ந்து இமைப்ப மறுவிடம் திருவிடை மருதே. அழகு மிக்க ஒளியானது அந்த மாணிக்கத்தினுள் கலந்தது போல அடியவன் மனத்தினுள் கலந்து அடியவன் செய்யும் பணியை ஏற்று மகிழ்பவன் யாரு? நம்முடைய பெருமான். அவன் எப்பேற்பட்டவன்? படர் சடை கொண்ட மங்கையோர் பாகத்தன் என்கிறார். இப்படி தன்னை அடியவனாக குறிப்பிட்டு
அத்தகைய அடியார்கட்கு பெருமான் எவ்வாறு அவர்களுடைய உள்ளம் மகிழுமாறு கலந்து அருளுகிறான் என்றும் தெளிவாக கூறுகிறார். இப்படி பாருங்க, மாணிக்கத்தில் உள்ள ஒளி போல அப்படியே கலந்திருக்கின்றான். அப்படி சொல்ற ஒவ்வொரு இடத்துலயும் அடியேன் உள் கலந்து அடியேன் பணி மகிழ்ந்து அருளும், என்னுடைய பணிகளில் மகிழ்ந்து அருளுகின்ற அப்படின்னு அடியேன் அடியேன் எவ்வளவு அழகா கருவுரார் சொல்லிக்கிட்டே வர்றாரு பாருங்க. இது 9ஆம் திருமுறையோட அதுல உள்ள அந்த சிறப்பா வச்சிட்டு இருக்கோம். இப்ப இறுதியா ஒரே ஒரு கருத்து என்னன்னா, சேந்தனார் எவ்வாறு தன்னை அடியேன்னு சொல்லும் போது சொல்றாரு அப்படின்னா, அந்த பல்லாண்டுல கடைசி பாடல்ல சொல்லும்போது, சிந்தை செய்யும் சிவன் சீர் அடியார் அடிநாய் செப்புரை அந்தமில் ஆனந்தச் சேந்தன் எனப் புகுந்து ஆண்டு கொண்ட உயிர்மேல் பந்தம் பிரியப் பரிந்தவனே என்று பல்லாண்டு கூறுதுமே என்று கூறுகிறார். நாய் அடியேனாகிய சேந்தனாகிய என்னை அவர் கூறுறாரு, மலமறுத்து நீயே வந்து என்னுள் புகுந்து ஆண்டு கொண்ட சிவபிரானே, அருள் புரியும் பெருந்தகையே, உம்மை பல்லாண்டு கூறி பாடி மகிழ்கின்றேன், புகழ்கின்றேன். நாம் புகழ்வோம், பல்லாண்டு பாடுவோம், பல்லாண்டு கூறுதுமே என்று கூறுகிறார். இவ்வாறு ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில கருத்துக்களை, பல்வேறு கருத்துக்களை திருமொழிகள்ல நம்ம நிறைய ஒன்றோட ஒன்று ஒப்பு நோக்கி, அதாவது ஒன்ன பார்க்க ஆரம்பிக்கும் போது நிறைய கிடைக்குது, அது போல ஒப்பு நோக்க முடிகின்றது. ஆனா இங்க வெகு சில திருச்சொற்களையும் கருத்துக்களையும் அப்பர் பெருமானுடைய திருவாக்கில் அருளப்பெற்ற திருமுறைகளில் இருந்து பொதிந்துள்ள சில திருச்சொற்களோடும் கருத்துக்களோடும் இணைத்து பார்க்கும் பேரு இன்று எனக்கு கிட்டியது. இந்த முயற்சி மிகச் சிறிய ஒன்று என்பது எனக்கு தெரியும். மகா சமுத்திரத்தில் ஒரு சில துளிகளை என்று கூறி இந்த மிகப்பெரிய ஒரு நல் வாய்ப்பை அருளிய சகோதரிக்கு லாவண்யாவிற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, பெருமானுக்கு திருக்கருணைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். மண்ணுக தில்லை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல பொன்னின் செய்மண்டபத்துள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க அண்ண நடை மடவாள் உமைகோன் அடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தர்க்கு பல்லாண்டு கூடுதுமே, பல்லாண்டு கூடுதுமே. இடையரா பேரன்பும் மழைவாரும் இணைவிழியும் உழவாரத்தின் படையரா திருக்கரமும் சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும் நடையரா பெருந்துறவும் வாகீச பெருந்தகை தன் ஞானப் பாடல் தொடையரா செவ்வாயும் சிவவேடப் பொலிவழகும் துதித்து வாழ்வாம். திருச்சிற்றம்பலம்.